முயற்சி. சீர்மிகு திருப்பூரை உருவாக்குவோம். மலரட்டும் முயற்சி, ஒளிரட்டும் திருப்பூர். முயற்சியே மூலதனம். இணைவோம், இயங்குவோம். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். முயற்சியின் அறிமுகம். நமது திருப்பூர் மாநகரின் வேகமான தொழில் வளர்ச்சியாலும் பணப்புழக்கத்தாலும் முறையான பொழுதுபோக்கு வசதிகள் இல்லாததாலும் பல தவறுகளுக்கு காரணமாகி தனி மனித ஒழுக்கம், குடும்ப அமைதி, சமுதாய பண்புகள் வேகமாக குறைந்து வருகிறது. முழுமையான தொழில் கட்டமைப்பு வசதி, அடிப்படை வசதி, சுகாதார வசதி இல்லாமலும் மக்கள் நெருக்கம் மற்றும் நெரிசலான போக்குவரத்து போன்றவற்றாலும் மாநகர மக்கள் மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். இவைகளை கண்டு நம்மில் பெரும்பாலானோர் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நிற்கின்றனர். இதற்கான தீர்வு நம்மிடமே உள்ளது. அமைதியான வாழ்விற்கு சீர்மிகு திருப்பூரை உருவாக்க வேண்டும் என விரும்பும் நம்மை போன்றோர்க்கான அமைப்பே முயற்சி மக்கள் அமைப்பு ஆகும். அரசு, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சேவை அமைப்புகள், அனைத்து தரப்பு நற்பணி மன்றங்கள், அறிஞர்கள், வல்லுநர்கள், சிந்தனையாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் மகளிர் போன்ற அனைத்து தரப்பினர்களும் இணைந்த அமைப்பாக முயற்சி மக்கள் அமைப்பு திருப்பூரில் உருவாகியுள்ளது. சமுதாய நலன் கொண்ட அனைவரும் ஒன்றிணைந்து சேவை புரிந்திட முயற்சி மக்கள் அமைப்பு தங்களை அன்புடன் அழைக்கிறது. முயற்சியின் கட்டமைப்பு. திருப்பூர் மாநகரின் நலனையும் வளத்தையும் அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்தி தனி மனிதனின் மனநிறைவான வாழ்வை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பு. அறங்காவலர்கள், புரவலர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் நிறைந்த அமைப்பு. அரசின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு மற்றும் தனியார் துறைகளின் ஒத்துழைப்போடு செயல்படக்கூடிய அமைப்பு. அறிஞர்கள், வல்லுநர்கள், சிந்தனையாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் மகளிர் இணைந்த கூட்டு நிர்வாக அமைப்பு. முயற்சியின் நிர்வாக கட்டமைப்பு. நிரந்தர அறங்காவலர்கள் 10 பேர், அறங்காவலர்கள் 100 பேர், புரவலர்கள் 1000 பேர், உறுப்பினர்கள் 10,000 பேர். முயற்சியின் இலக்குகள். போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை குறைக்க போக்குவரத்து விதிமுறைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சாலை குழிகளை சரி செய்து பராமரித்தல், ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அரசுக்கு உதவுதல், நூலகங்களை சீர் செய்து நூல்களை வாசிக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவரும் பயன்படுத்தி மகிழ்வுறும் வகையில் பராமரித்தல், பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளித்தல், தனித்தன்மையை பாராட்டி ஊக்க பரிசுகளை வழங்குதல், அரசு பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துதல், மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே பாலம் போல் இருந்து இருபக்க சிரமங்களையும் குறைத்தல், மக்களுக்காக நேர்மையாகவும் திறமையாகவும் செயல்படும் அரசு ஊழியர்களையும் பொது வாழ்வில் உள்ளவர்களையும் கௌரவித்தல், அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஊழல்களை குறைக்க முயற்சித்தல், சுற்றுச்சூழல், சுகாதாரம் மற்றும் கலாச்சாரம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மரம் வளர்த்தல், வாகனத்தின் புகை மற்றும் சத்தம் குறைத்தல், பாலித்தீன் பைகள் உபயோகத்தை குறைத்தல், வக்கிரமான உணர்வுகளை தூண்டும் விளம்பரங்களை தடுத்தல், போதிய கழிப்பிட வசதி செய்து கொடுத்தல்,